Hello everyone, welcome back to Simple Civil Tamil. இந்த வீடியோவில் நம்ம பேஸ் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு டெரிவேஷன் பார்க்கலாம். இது கொஞ்சம் அடிக்கடி கேட்குற கொஷின் தான், பட் நான் 1 இயர் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு ஏப்ரல் மே 2010 கேட்டது மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பட் இதை கொஞ்சம் ரிப்பீட்டடாக கேட்பாங்க. டெரிவேஷன்ஸ் வரும்போது இந்த டெரிவேஷன்ஸை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் யூனிவர்சிட்டியில். ஸோ இது பேஸ் ரிலேஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். இப்போ கொஷின் போயிடலாம். By 3-phase soil system, அதாவது 3-phase soil system, prove that the degree of saturation S as ratio, ஓகேங்களா, S in terms of mass unit weight. mass unit weight நாலும் bulk unit weight நாலும் ஒன்று தான், ஓகேங்களா. மாஸாக இருக்குது பல்காக இருக்குது அப்படின்னு சொன்னாவே அது ஒன்று தான். அதோட சிம்பிள் காமா, void ratio E, specific gravity of soil grains G and unit weight of water gamma W is the expression given by expression by gamma equal to G plus SE gamma W divided by 1 plus E. ஓகேங்களா, இதை டெரைவ் பண்ணுங்க அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி இதை டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க பை 3-phase சிஸ்டம் யூஸ் பண்ணி. நாம் என்ன பண்ணணும்னா, நான் இந்த இதில் 3-phase டிராயிங் வரையில, பட் ஆக்சுவலாக நீங்கள் வரைஞ்சிக்கிட்டா பெட்ரு. ஓகேங்களா, ஒரு 3-phase வரைஞ்சிக்கோங்க. இதில் ஏரு, இந்த போர்ஷன் வந்து ஏரு, இது வாட்டரு, இது ஃபுல்லாக சாயில். ஓகேங்களா, இது ஃபுல்லாக சாயில் வரைஞ்சிட்டு சாயில்னு எழுதிக்கோங்க. இப்படி 3-phase சிஸ்டம் இருக்குனாக்க நம்ம எக்ஸ்ப்ளனேஷன்லேயே சொல்லியிருக்கோம் 3-phase சிஸ்டம் எப்படி இருக்குன்ட்டுன்னு. இது ஓகே, இங்கே பாருங்கள், இதுதான் இந்த டிராயிங் எடுத்து அங்கே வரைஞ்சிக்கோங்க. இதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வால்யூம்லேயும் சொல்லலாம், இன் டேர்ம்ஸ் ஆஃப் வெயிட்லேயும் சொல்லலாம். இப்போ இது வெயிட் ஆஃப் WSன்றது வெயிட் ஆஃப் சாலிட்ஸ், அதாவது சாலிட்ஸ். ஓகேங்களா, சாயில் பார்ட்டிக்கல் சாலிட்ஸாக இருக்குது இல்லையா, அந்த சாலிட்ஸ் தான். WWன்றது வெயிட் ஆஃப் வாட்டர். அடுத்து இது வெயிட் ஆஃப் ஏரு. ஏரோட வெயிட் ரொம்ப நெக்லிஜிபிள்ன்றதால அது 0 தேவையில்லை. ஸோ டோட்டல் வெயிட் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர்னு கொடுத்தாவே போதும். அதே மாதிரி வால்யூம் வந்து பார்த்திங்கன்னா ஏருக்கும் வால்யூம் இருக்குது, அதனால் 3 வால்யூமும் எடுத்துக்கலாம். வால்யூம் ஆஃப் ஏர், வால்யூம் ஆஃப் வாட்டர், வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ்னு. இதுதான் 3-phase டயக்ராம். இது எடுத்து வரைஞ்சிக்கோங்க. நம்ம டெரிவேஷனுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க, பல்க் யூனிட் வெயிட் இல்லையா. ஸோ அந்த யூனிட் வெயிட் என்னன்னு எழுதிக்கிறேன். யூனிட் வெயிட் ஈக்குவல் நமக்கு தெரியும் வெயிட் பர் வால்யூம். ஸோ டோட்டல் வெயிட் பர் டோட்டல் வால்யூமு. டோட்டல் வெயிட் இப்போ தான் பார்த்தோம் 3-phase சிஸ்டமில். வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர் இல்லையா. ஸோ வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர். வால்யூம்ன்றது டோட்டலாக எல்லாமே சேர்ந்தது தான், அதனால் டோட்டலாக அப்படியே வச்சுக்கிறேன். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி G, ஏன்னா இந்த இது பார்த்தாச்சு. அடுத்து G இருக்குது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டினா என்னென்னு நான் பேசிக் இதிலே சொல்லியிருக்கேன். 1 minute. water content, இந்த யூனிட் வெயிட் கூட நான் அப்போயே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யூனிட் வெயிட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். செகண்ட் வீடியோவில் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போது ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இதுதான் நாம் பார்க்க வந்தது. ஸ்பெசிஃபிக் கிராவிட்டின்றது யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா, அதை தான் இங்கே எடுத்து எழுத போகிறோம். ஸோ யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். நீங்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் டெஃபினேஷன் எழுதிட்டு கூட இது எழுதிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு இன்னும் மார்க் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு கேட்குற கொஷின்ஸ் பொறுத்து சும்மா ஒரு 6 மார்க் 8 மார்க்கில் கேட்டாங்கன்னா இப்படி போட்டுக்கோங்க. 13 மார்க்கில் கேட்டாங்கனாக்கா இந்த டெஃபினேஷன்லாம் செகண்ட் வீடியோவில் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது மாதிரி எழுதிட்டு அப்புறம் எழுதுங்க. ஸோ உங்களுக்கு மார்க் கொஞ்சம் நல்லா போடுவாங்க. ஓகே, ஸோ இதில் யூனிட் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ்ன்றது வெயிட் பர் வால்யூமா. யூனிட் வெயிட்னா வெயிட் பர் வால்யூம். சாலிட்ஸ்ன்னும் போது சாலிட்ஸோட வெயிட் பர் சாலிட்ஸோட வால்யூம். இதை வச்சுக்கிறோம். இப்போ இதுலேருந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த காமா W இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன். ஸோ காமா W இந்த பக்கம் கொண்டு வந்துட்டா மீதி வெயிட் பர் சாலிட்ஸ் பர் வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இருக்கும். அதில் வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. அப்போ வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் ஈக்குவல் டு G gamma W
விஎஸ் இது வரும். இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஈக்குவேஷனில் நெக்ஸ்ட் இருக்கிறது எஸ் டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன். டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன் கூட நம்ம டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம், பார்க்கலாம். டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸு. ஸோ அதை தான் இங்கே எடுக்கிறோம். டிகிரிஸ் ஆஃப் சேச்சுரேஷன் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸு. நமக்கு வால்யூம் ஆஃப் வாட்டர் வேணுன்னா வாய்ட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ எஸ் இன்ட்டு வி பேஸ் வின்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு ஆல்சோ நமக்கு தெரியும் யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர்னு என்ன அர்த்தம், வெயிட் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் இல்லையா. அப்போ வெயிட் ஆஃப் வாட்டர் இப்போது வால்யூம் ஆஃப் வாட்டரை இங்கே கிராஸ் பண்ணிக்கோங்க, யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டரை இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க. இது மல்டிப்ளையில் ஆகிடும், இது டிவைடில் வந்துடும். அப்படின்னும் போது வால்யூம் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர் பை யூனிட் வெயிட் ஆஃப் வாட்டர். ஸோ இந்த வால்யூம் ஆஃப் வாட்டரை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணனாக்க வெயிட் ஆஃப் வாட்டர் பை வால்யூம் ஆஃப் வாட்டர் ஈக்குவல் டு எஸ்வின்னு வரும். இதில் வெயிட் ஆஃப் வாட்டர் மட்டும் வேணும்னா இந்த காமா டபிள்யூ இங்கே கொண்டு வந்துடுங்க. ஸோ எஸ்ஸு விவி காமா டபிள்யூ ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் வாட்டர். இது தேர்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கிறோம். ரைட். நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வாய்ட் ரேஷியோ. ஈக்குவேஷனில் பாருங்கள், ஜி பார்த்தாச்சு, எஸ் பார்த்தாச்சு, அடுத்து இ காமா டபிள்யூ மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இ பார்க்குறோம், அதாவது வாய்ட் ரேஷியோ. வாய்ட் ரேஷியோக்கு டெஃபினேஷனும் நமக்கு தெரியும், வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் பை வால்யூம் ஆஃப் சாலிட்ஸு. அப்போ வால்யூம் ஆஃப் சாலிட்ஸை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னாக்க வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ஈக்குவல் டு இவிஎஸ். இதுதான் ஃபோர்த் ஈக்குவேஷனாக எடுத்து எழுதிக்கிறேன். ரைட். இப்போது நமக்கு பல்க் யூனிட் வெயிட்னா என்னென்னு தெரியும் இல்லையா, டோட்டல் வெயிட் பர் வால்யூம், அதாவது டோட்டல் வெயிட் பர் டோட்டல் வால்யூம். அப்போ டோட்டல் வால்யூம் முதல்ல எடுத்துக்கலாம். டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு 3 phase சிஸ்டத்துக்கு நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம். வால்யூம் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ், வால்யூம் ஆஃப் வாட்டர், வால்யூம் ஆஃப் ஏர், மூணு சேர்ந்தது தான். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஏரும் வாட்டரும் சேர்த்து வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ்னு வச்சுக்கிறோம். வாய்ட்ஸுன்றது என்னென்னா ஏரு ப்ளஸ்ஸு வாட்டர், அதாவது அதர் தென் த சாலிட் பார்ட்டிகல்ஸ் இஸ் கால்ட் வாய்ட்ஸு. அப்போ வால்யூம் ஆஃப் சாலிட்ஸ் அப்படியே வச்சுக்கலாம். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸுக்கு பதிலாக மேலே நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா, வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ஈக்குவல் டு இவிஎஸ். அந்த இவிஎஸ்ஸை எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். ஸோ இவிஎஸ் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இங்கே விஎஸ் இருக்குது, காமனாக வெளியே எடுத்துட்டோன்னா இங்கே மீதி 1 இருக்கும், இங்கே இ இருக்கும். அப்போ விஎஸ் 1 + இன்னு வருது. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. ரைட். இப்போ நமக்கு எல்லா வேல்யூவும் இன் டேர்ம்ஸ் ஆஃபில் கண்டுபிடிச்சிருக்கோம், வெயிட்டும் வால்யூம்லேயும். அதை தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எதுலன்னா இந்த 2, 3, 5 ஈக்குவேஷன் தூக்கி ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னென்னு பாருங்கள், வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் ப்ளஸ் வெயிட் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை வால்யூம். வெயிட் ஆஃப் சாலிட்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு என்ன நம்ம டெரைவ் பண்ணி வச்சுருக்கோன்னு பாருங்கள். வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் ஈக்குவல் டு ஜி காமா டபிள்யூ விஎஸ் இல்லையா, அதை தூக்கி எடுத்து எழுதிக்கலாம். ஜி காமா டபிள்யூ விஎஸ் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் வெயிட் ஆஃப் வாய்ட்ஸு. வெயிட் ஆஃப் வாய்ட்ஸுக்கு தான் ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம். 1 minute. வெயிட் ஆஃப் வாட்டர், வெயிட் ஆஃப் சாலிட்ஸ் இல்லை, வெயிட் ஆஃப் வாட்டர். வெயிட் ஆஃப் வாட்டருக்கு இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 3 எஸ் வி பேஸ் வி காமா டபிள்யூ, அதையும் எடுத்து இங்கே எழுதிக்கலாம். ஸோ எஸ் வி பேஸ் வி காமா டபிள்யூ டிவைடட் பை டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு விஎஸ் 1 + இ. இப்போ தான் மேலே டெரைவ் பண்ணோம். டோட்டல் வால்யூம் ஈக்குவல் டு வி இன்ட்டு 1 + இன்னு, விஎஸ் இன்ட்டு 1 + இன்னு பார்த்துருக்கோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு இதில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணணும். அதாவது இந்த வி பேஸ் வி இருக்கு இல்லையா, வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸு, அதுக்கு நம்ம இன்னொன்று டெரைவ் பண்ணி வச்சுருக்கோம். வால்யூம் ஆஃப் வாய்ட்ஸ் ஈக்குவல் டு இ இன்ட்டு விஎஸ். ஓகேவா. அந்த விஎஸ்ஸை தூக்கி இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ 1 minute, கொஞ்சம் ஸ்மால் பண்ணிக்கிறேன். இந்த விவிக்கு பதிலாக இவிஎஸ்ன்னு எடுத்து எழுதிக்கிறேன். ரைட்டா. ஸோ மீதி எல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் தான் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இங்கே விஎஸ் இருக்குது, இங்கே விஎஸ் இருக்குது, காமனாக விஎஸ் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ மீதி என்ன இருக்கும், ஜி காமா டபிள்யூ
ப்ளஸ் எஸ்சி காமா டபிள்யூ டிவைடட் பை 1 ப்ளஸ் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இதில் காமா டபிள்யூ காமனாக இருக்குது. அதனால் காமா டபிள்யூ காமனாக எடுத்துகிட்டோன்னா ஜி ப்ளஸ் எஸ்சி. ஸோ ஜி ப்ளஸ் எஸ்இ டிவைடட் பை 1 ப்ளஸ் சி. ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேங்களா? இதுக்கு கீழே வேர்னு போட்டு நீங்கள் வேணும்னா எழுதிக்கோங்க. காமா ஈக்குவல் டு பல்க் யூனிட் வெயிட்டு, S equal to degrees of saturation, E equal to void ratio, gamma W equal to unit weight of water அப்படின்னு substitute பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட இந்த டெரிவேஷன் முடிஞ்சது. தேங்க்யூ.